அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 4 காலப்பிரமாணம். பராசர முனிவரே, நிர்குணமும் அப்ரமேயமும் தூய்மையும் நிர்மூலமான பரபிரம்மத்திற்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியவற்றின் கர்த்தாவாகவும் தன்மை எப்படி கூடும் என்று மைத்ரேயர் கேட்டார். அதற்கு மைத்ரேயரே, தீக்கு வெப்பம் இயல்பாக இருப்பது போல ஐம்பூதங்களுக்கும் அற்புதமான குணங்கள் அதிகம் உண்டு. அதனால்தான் பரமாத்மா அவற்றை செய்தருளுகிறார். நாராயணன் பிரபஞ்சத்திற்கு சிருஷ்டியை உண்டாக்கிய விதம் பற்றி சொல்கிறேன். நாராயணன் உலகங்களுக்கு பிதாவான பிரமவராக அவதரித்தார் என்று உபசாரத்தினால் சொல்லப்படுகிறது. மகா பிரளயத்தின் போது நாராயணனுடைய திருமேனியில் உள்ள பிரவேசித்து இருந்து மீண்டும் பிரமாவாக தோன்றுவார். அவ்வாறு தோன்றும் பிரமாவுக்கு அவருடைய அளவில் நூற்றாண்டுகள் ஆயுள்கள் உண்டு. அதற்கு பரம என்று பெயர். காலம் என்பது விஷ்ணுவின் ஸ்வரூபம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தினால் பிரம்மனுக்கு ஆற்றல் உண்டாகும். அதனால் மலைகள் சமுத்திரங்கள் முதலிய சகல சராச்சரங்களும் வளர்தல் நசிதல் என்று மாறுபாடுகள் உண்டாகும். மைத்ரேயரே, 15 நிமிடங்கள் ஒரு காஷ்டை. அந்த காஷ்டை 30 கலையாகும். அந்த கலைகள் 30ம் ஒரு முகூர்த்தம். முகூர்த்தம் 30 மனிதர்களுக்கு ஒரு நாளாகும். நாட்கள் 30 நாள் 2 பட்சங்களோடு கூடிய ஒரு மாதமாகும். அந்த மாதம் 12 சேர்ந்தால் தக்ஷணாயனம் உத்தராயணம் என்று 2 அயனங்கள் சேர்ந்து ஒரு வருடமாகும். தக்ஷணாயனம் தேவர்களுக்கு இரவாகவும் உத்தராயணம் தேவர்களுக்கு பகலாகவும் இருக்கும். வேதமானத்தில் 18,000 ஆண்டுகளால் அது ஒரு சதுர்யுகமாகும். அதில் இருதயுகம் 4,000 ஆண்டுகளும் சந்தி சந்தியம் சங்கம் 800 திவ்ய சமுச்சமாகவும் இருக்கும். திரேதாயுகம் சந்தி சந்தியம் சங்கங்கள் உட்பட 3100 ஆண்டுகள். துவாபர யுகம் சந்தி சந்தியம் உள்பட 2400 தேவ ஆண்டுகளாகும். கலியுகத்திற்கு 1000 சந்தி சந்தியம் சங்கங்களின் ஆண்டுகள் 200ஆகவும் இருக்கும். சந்தி என்பது யுக தொடக்கத்திற்கு முந்திய காலமாகும். சந்தியம்சம் என்பது யுகத்திற்கு பிந்திய காலமாகும். இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட காலமாக கிருத திரேதா துவாபர கலி என்ற யுகம் என்ற காலமாகும். இவ்விதமாக மேற்சொல்லப்பட்ட யுகங்கள் 1000 தரம் திரும்பினாலும் பிரமனுக்கு ஒரு பகற்பொழுதாகும். அந்த பிரமனின் தினத்தில் 14 மனுக்கள் அதிகாரம் செய்வார்கள். இனி அந்த மனுவந்தர பிராமணத்தை கூறுகிறேன், கேளுங்கள். மைத்ரேயரே, சப்த ரிஷிகளும் வசு ருத்ராட்சியர் ஆகிய தேவதைகளும் இந்திரன் மனுக்கள் மனு புத்திரர்களான அரசர்களும் ஒரு நேரத்தில் சிருஷ்டிக்கப்படுவார். அதுபோல ஒரே நேரத்தில் சங்கரிக்கப்படுவர். தேவமானத்தில் 71 மகாயுகம் இந்திராதி 100 தேவதைகளுக்கும் மனுக்களுக்கும் இதுவே ஆயுளாகும். ஒரு மனுவந்தரம் தேவமானத்தில் 8,50,000 ஆண்டுகளாகும். அது மனிதனின் கால அளவில் 30 கோடியும் 67,28,000 ஆண்டுகளாகும். இவ்வாறு 14 மனுவந்தரர்கள் பிரமனுக்கு ஒரு பகலாகும். இதன் முடிவில் நைமித்திக பிரளயம் உண்டாகும். அப்போது பூலோகம் பவர்லோகம் குவர்லோகம் அழியும். அப்போது மகர்லோகத்தில் வாழ்வோர் அக்னியின் தாக்கத்தால் தாங்க முடியாமல் ஜனலோகத்திற்கு இடம்பெயர்ந்து செல்வார்.
அதன்பின் சமுத்திரங்கள் பொங்கி திரிலோகத்தையும் அளிக்கும். அவ்வேளைகளில் நாராயணின் மகனான கிரண்ய கர்ப்பன் எம்பெருமானின் அருளால் பருத்துவனாகி அவனது நாபிக் கமலத்தில் இருப்பதால் ஆதிசேஷனுடைய சயனத்தை கொண்டு யோனி நித்திரை கொள்வான். இதன்பின் 1000 சதுர் பிராமண ராத்திரி கடந்த பிறகு பிதாமகன் மீண்டும் மீண்டும் உலகங்களை படைப்பான். இப்படியான தினங்களை கொண்ட ஆண்டுகள் 100 கழிந்தால் பிரமனின் ஆயுள் முடியும். அதில் 50 ஆண்டுகள் பிரார்த்தம் என்று சொல்லப்படும். அந்த பிரமனின் ஆயுள் பாதியாகும். இப்போது 2வது பிராப்தம் நடைபெறுகிறது. இது வராக நமனாக 1வது கல்பமாகும். இது ஸ்ரீ வராக கல்பம். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம்.